நமக்கு பதவி என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆம், உழைப்பாளர் தினமான இன்று உலகின் முதுகெலும்பான அவர்களை போற்றும் நாள். நீ விதைத்த வியர்வைகளால் தான் கல்லாய் கிடந்த இந்த பூமி பந்து கற்பம் தரித்து இருக்கிறது. உடல் முழுவதும் சகதிகள் பூசி இவ்வுலகை மிளறச் செய்தவன் தொழிலாளி. இச்சமூகத்திற்காக ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்தும் மீனை போல் அழுக்காகியே அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்பவன் தொழிலாளி. ஆம், அவன் வியர்வை நாற்றத்தால் தான் இப்பூமி மணக்கிறது. என் பார்வையில் தாயும் தொழிலாளியும் ஒன்றுதான். தாய் நம் இரத்தத்தை பாழாக்குகிறாள், தொழிலாளியோ அதை வேர்வையாக்குகிறான். அவள் குழந்தையை வளர்க்கிறாள், இவனோ சமுதாயம் வளர்க்கிறான். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்றார் காரல் மார்க்ஸ். ஆம், ஆளும் வர்க்கத்தின் முரட்டு பிடியில் இருளடைந்து கிடந்தது தொழிலாளர் வாழ்க்கை. நாள் முழுவதும் 12 முதல் 15 மணி நேரம் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவனுக்கு வழங்கப்படவில்லை. உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பது பழமொழி. இச்சமுதாயத்தின் பசி தீர்க்க தான் பட்டினி கிடந்து பயிர் விளைவிக்கிறான் விவசாயி. நாம் வகை வகையாய் உடுத்தி மகிழ தன் வியர்வையில் நெய்கிறான் ஆடையை நெசவாளி. ஊரும் நகரும் மணக்க தன் உடல் துர்நாற்றம் பொருட்படுத்தாது உழைத்து உழைத்து சுத்தப்படுத்துகிறான் சுகாதார தொழிலாளி. இரும்பு பட்டறையின் பழுக்க காய்ச்சிய கம்பிகளை எக்கினும் முறுக்கேறிய தன் முரட்டு கைகளால் தட்டி தட்டி வேளாண் கருவிகள் செய்கின்றனர் கொல்லர்கள். வேலையை சேவையாக செய்கின்றனர் மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆசிரியர்களும். இரவும் பகலும் கண் விழித்து நம் பயணத்தை இனிமையாக்குகின்றனர் ஓட்டுநர்கள். நம் உறக்கத்தை உறுதி செய்ய உச்சி வெயிலிலும் கொட்டும் மழையிலும் உறையும் பணியிலும் சேவை செய்கின்றனர் இராணுவ வீரர்களும் காவலர்களும். இவர்களெல்லாம் நம் கண்முன்னே தெரிபவர்கள். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தொழிலாளர்களின் எறும்பு போன்ற இயக்கத்தால் தான், தேனி போன்ற சுறுசுறுப்பால் தான் இப்பூமி உயிர்ப்புடன் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலாளித்துவத்தின் பிடி இறுகவே உழைப்பாளர் ஒருமைப்பாட்டின் குரல் ஓங்கி ஒலித்தது அன்று. ஆம், தொழிற்புரட்சி ஏற்பட்ட காலத்தில் ஐரோப்பிய நாடுகள் உழைப்பாளர்களின் வியர்வையை உறிஞ்சி உண்டன. 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் நாள் சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை கேட்டு நடத்திய மகத்தான வேலை நிறுத்த போராட்டத்தின் அடையாளமே இன்று உலகம் முழுவதும் மே தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்போராட்டத்தில் ஆல்பர்ட் பார்சன்ஸ், ஆகஸ்ட் ஸ்பைஸ், ஜார்ஜ் ஏங்கல், அடால்ஃப் ஹிட்லர் ஆகிய தோழர்கள் தங்களது இன்னுயிரை இதற்கான விலையாக தர வேண்டியிருந்தது. 1887 ஆண்டு நவம்பர் 11 அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். 1889 பாரிஸில் சோசலிச தொழிலாளர்கள் சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றம் கூடியது. 18 நாடுகளிலிருந்து 400 பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்று கொண்டு சிகாகோ சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவித்ததோடு 8 மணி நேர வேலை என்பதை உறுதி செய்தனர். இந்தியாவில் முதல் முறையாக 1923 ஆண்டு சென்னையில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. பொது உடைமைவாதியும் தலை சிறந்த சீர்திருத்தவாதியுமான மா சிங்காரவேலர் தலைமையில் சென்னை உயர் நீதிமன்றம் அருகே தொழிலாளர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதுவே இந்தியாவில் மே தினத்தையொட்டி நடைபெற்ற முதல் கூட்டமாகும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வின் நினைவாகவும் கடற்கரையை அழகுபடுத்தும் நோக்கிலும் அப்போதைய முதலமைச்சர் உயர் திரு காமராசர் அவர்கள் ஒரு சிலையை எழுப்ப உத்தரவிட்டார். இதன் பேரில் அரசு கலை கல்லூரி முதல்வர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அவர்கள் உடன் 4 தொழிலாளர்களின் கடின உழைப்பில் உருவானதுதான் நாம் இன்று மெரினா கடற்கரையில் காணும் உழைப்பாளர் சிலை. அதற்கு மாதிரியாய் நின்றவர்கள் கலைக்கல்லூரி காவலாளி சீனிவாசன் அவர்களும் மற்றும் மாணவர் ராமு ஆகியோரும் ஆவர். 1959 ஆண்டு ஜனவரி 25 அன்று இந்த உழைப்பாளர் சிலையை அந்நாளைய ஆளுநர் உயர் திரு விஷ்ணுராம் மேதி அவர்கள் திறந்து வைத்து பெருமைப்படுத்தினார். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர்
உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவர் உணர்